இப்போ நம்ம இங்கே மாவு மில்லு இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்டரில் நல்லா அரைச்சிட போகிறோம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது வந்து குழம்புங்களுடைய லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் வந்து மெல்பர்னில் இருக்கேன், அதாவது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு குழம்பு மிளகாய் பொடி வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அதை தாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம இங்கே மாவு மில்லு இல்லை, அதனால் வந்து நான் வீட்லேயே வந்து ஒரு ஸ்பைஸ் பிளெண்டரை வச்சு தான் இந்த மிளகா பொடியை அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 2 பங்கு வந்து தனியாகவும் 1 பங்கு வந்து மிளகாயும் எடுத்துக்கிட்டேன். மிளகா வந்து முழு மிளகா இல்லை, இந்த க்ரஷ்டு சில்லி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வச்சுருக்க அந்த பிளெண்டர் வந்து ரொம்ப சின்ன சைஸு தான், லைக் ஒரு 100 கிராம்ஸ் தான் வந்து நான் ஒரு முறையும் அரைக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் முதல்ல வந்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து தனியாவையும் மிளகா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி க்ரஷ்டு சில்லி, இதுக்கு வந்து உண்டான ரேஷியோ வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து வறுக்கலாம் வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக தான் செய்கிறோம் அப்படின்றதுனால அப்படியே வந்து நம்ம வந்து நல்லா வந்து எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்டரில் நல்லா அரைச்சிட போகிறோம். நம்ம ஊரில் வந்து தடிக்கு விழுந்தால் ஒரு தெருவுக்கு தெரு ஒரு மாவு மில் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி, பிளெயின் மிளகாத்தூள், தனியாத்தூள், இட்லி பொடி, சத்து மாவு, கோதுமை மாவுன்னு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி மாவு மில் வந்து எங்கேயுமே இல்லைங்க. இருக்குன்ட்டு யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க, ஆனாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ வந்து நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பிளெண்டர் வாங்கலான்னு அமேசானில் சர்ச் பண்ணும்போது எல்லாம் வந்து மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு நிறைய பிளெண்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது வந்து நல்லா மாவு அரைக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால வந்து அது என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது கோல்ஸில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு காஃபி அண்ட் ஸ்ப்ளைஸ் பிளெண்டர்னு ஒன்று பெஸ்ட் பைஸில் இருந்தது. ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. ஓகே புடிடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. அதை தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளெண்டர் வந்து நம்ம மிக்சியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு ஆன் பண்ணி விடலாம் முடியாது. நம்ம வந்து அந்த நாபை வந்து கையால் ப்ரெஸ் பண்ணணும், ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக பண்ணக்கூடாது, விட்டு விட்டு அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 போர்ஷனாக நான் பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதை நம்ம ஜலிக்கலாம் வேண்டாம், ரொம்ப பியூர் மாவு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வராது. பட் ஆனால் நல்லா தூள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகா பொடி ரன்னிங் ஷார்ட்டேஜ் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பிளெண்டர் வந்து கேமார்ட்லேயோ குட் கைஸ்லேயோ வாங்கிக்கோங்க. இல்லை அமேசான்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி விலையில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ரேஷியோ, இதே மாதிரி நீங்கள் குழம்பு மிளகா பொடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து குழம்பு மிளகா பொடி எந்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் குழம்புங்களுடைய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அந்த குழம்புங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு இந்த குழம்பு மிளகா பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து தனியா பொடியும் மிளகா பொடியும் தனித்தனியாக அரைச்சி வச்சு நீங்கள் செய்கிற பழக்கம் இருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கி வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி பண்ணேங்க. இது சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன், எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ரேஷியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா இது சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் எல்லாத்துக்கும் இந்த பொரியலுங்களுக்கெல்லாம் போடுவேன். இது பிளெயின் மிளகாத்தூள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், அப்படியே மாவு மாதிரி ஃபைன் பவுடராக இருக்காது, ஆனால் நிச்சயமாக வந்து நல்ல தூளாக இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த ஃப்ரையெல்லாம் பண்ணுவேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோம் இல்லைங்களா. நம்ம அந்த மாதிரி வந்து இந்த எல்லாமே க்ரஷ்டு சில்லியில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த முழு மிளகா வந்து நம்ம போட்டு அதை ஒரு 2-3 வாட்டி சுற்றி அதுக்கப்புறமா அதையும் பொடியாக்கிறதுக்கு பதிலாக க்ரஷ்டு சில்லியும் வந்து அதே 200 கிராம்ஸ் 2 பேக்கெட் தனியாகவும் 200 கிராம்ஸ் வந்து க்ரஷ்டு சில்லியும் போட்டு மற்ற சாமான் எல்லாம் போட்டு அழகாக பொடி பண்ணியாச்சுங்க. ஸோ இது கூட நான் வந்து சாம்பார் பொடி பண்ணேன், அதுக்கப்புறம் சீரக பொடி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து பிளெயின் மிளகாத்தூள் பண்ணேன். இது அத்தனையுமே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட டைம் ஆச்சு. ஆனால் இது எனக்கு 3 மாதத்துக்கு மேலே வரும் அப்படின்றதுனால அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒர்த்து. ஸோ சாம்பார் பொடிக்கு வந்து என்ன ரேஷியோன்றதை கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சீரகத்தூள் வந்து நான் பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். பிளெயின் மிளகா பொடி வந்து நான் வந்து எல்லா ஃப்ரைக்குமே வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகா பொடியோட அந்த கலருக்கும் நல்ல ஒரு காரத்துக்காகவும் பிளெயின் மிளகா பொடி யூஸ் பண்ணிக்குவேன்.
சில சமயம் நான் சட்னிக்கெல்லாம் அரைக்கிறதுக்கெலாம் கூட இந்த க்ரஷ்டு சில்லியை தான், அதாவது காஞ்ச மிளகா போட்டு அரைக்கக்கூடிய சட்னிக்கு, கார சட்னிலாம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து க்ரஷ்டு சில்லி வந்து எனக்கு வந்து 2 மிளகாய்க்கு ஈக்குவல் அப்படின்னு நினச்சிக்கிறது. யூஸ்வலாக நான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஊருக்கு போயிடுவோம். எனக்கு சொந்த ஊர் சென்னைங்க. சென்னையில் அம்பத்தூரில் இருக்கிறேன் நான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து இருக்கும்போது நான் அதே சமயத்தில் எல்லா பொருளையும் வாங்கி ஒன்றா கொடுத்து அரைச்சி பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து டபுள் பேக்கிங் பண்ணுவேன். நல்ல செல்ஃப் லாக் கவர் வந்து நீல்கிரீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை அதில் போட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிளிங் ரேப் வச்சு நல்லா சுற்றிடுவோம். ஸோ அதுலேருந்து ஸ்மெல்லும் வராது, எந்த வாசனையும் வராது. ஆனால் வந்து நம்ம இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது ஃப்ளைட்டில் வந்து அவங்க கொடுக்குற அந்த இன்கமிங் பேசஞ்சர் கார்டில் சாப்பாடு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்த வந்து எஸ்ன்னு டிக் பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கொண்டு வந்திருக்க பொருள் வந்து அவங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல் தான் காமிக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட முடியும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களே என்ன மாதிரி இந்த மாதிரி மிளகா பொடிக்கு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த வீடியோ ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கவங்க இல்லை வந்திருக்கவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.